ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி நாகர்கோயில் பக்கங்கள்ல போன்லெஸ் ஆட்டுக்கறி வச்சு மட்டன் கூட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மட்டன் கூட்டு தான் நாங்கள் யூஸ்வலாக சண்டேல பண்ணுறது. இது என்னோட மாமியார் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது. அவங்க ரொம்ப நல்லா மட்டன் கூட்டு பண்ணுவாங்க. நாங்கள் ஹாலிடேஸ் போகும்போதெல்லாம் பார்த்தா மாமா இதை நல்லா வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் அத்தை இதை நல்லா சமைச்சு தருவாங்க. எனக்கு மட்டன் வாங்கும் போதெல்லாம் அதனால எப்போ அவங்க ஞாபகம் தான் வரும். அதனால இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். மட்டன் கூட்டு செய்ய தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத போன்லெஸ் ஆட்டுக்கறி 1 பவுண்ட் அல்லது 450 கிராம். நான் எப்பவும் லேம்ப் லாயின் அப்படிங்கிற எலும்பு கறி வாங்குவேன். அதாவது இந்த எலும்பெல்லாம் எடுத்து தனியாக குழம்பு வச்சுக்கலாம், இந்த மீட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட்டு வச்சுக்கலாம். நாம் மட்டன் கூட்டு பண்ணுறதுக்கு போன்லெஸ்ஸாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து தனியாகவே இந்த மாதிரி லேம் லெக்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அதுவும் கூட வாங்கிக்கலாம். நாம் இதை வெட்டிட்டு கழுவிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் விக்கி சேவியர். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம் ஆட்டுக்கறி சமைக்கும் போது கூடுமான வரைக்கும் அதில் உள்ள கொழுப்பை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். கொழுப்பு வந்து நம்மளோட உடம்புல சேர்றதுங்கிறது நம்மளுக்கு அவ்வளவு ஹெல்த்தி கிடையாது. அதனால தான் நான் ரிமூவ் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த கொழுப்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இதை நான் லேசாக பிடிச்சி இழுத்தாலே அது வந்துட்டு கையோட கலண்டு வந்துடும். நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்க கறி லேம் லாயின் பகுதி அப்படிங்கிறனால அதில் எலும்பும் சேர்ந்தே இருக்கும். நம்ம இதுலேருந்து கறி மட்டும் தனியாக வெட்டி எடுத்து வச்சுட்டு இந்த எலும்புகளை வந்து சூப் போட்டுட்டு அப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். இந்த எலும்பு குழம்பு வைக்கிறது நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். மட்டனை வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ச் சைஸ் உள்ள க்யூபாக சதுரமாக நம்ம நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம மட்டனை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட போன்லெஸ் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம லேசாக அலசி வச்சுக்க போகிறோம். நீங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடியே கழுவிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கழுவுறதுக்கு தேவையில்லை. இனிமேல் மட்டன் கூட்டு செய்ய என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். மட்டன் கூட்டு தாளிக்க தேவையான பொருட்கள். இந்தியாவில் பார்த்தோன்னா நமக்கு தாளிசம் பண்ணுறதுக்குன்னே சொல்லிட்டு பட்டை சோம்பெல்லாம் வச்சு ஒரு பாக்கெட் வச்சுருப்பாங்கல்ல, அது இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த தாளிக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுப்போம். சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை ஒரு சிறிய துண்டு, பிரிஞ்சி இலை 1, கடல் பாசி சிறிய துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 3, வெங்காயம் 1, இஞ்சி 2 இன்ச் அளவு துண்டு, பூண்டு 1. இஞ்சி பூண்டை தோல் எடுத்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுப்போம். தக்காளி 1, வெங்காயம் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுப்போம். கறிவேப்பிலை கொத்தமல்லி கைப்பிடி அளவு. அடுத்து இந்த கூட்டுக்கு ஒரு தேங்காய் மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அந்த தேங்காய் மசாலா கூட கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த மசாலாவே நம்ம குழம்புக்கும் ஊற்றிப்போம். ஸோ நான் தேவையான அளவு சொல்கிறேன். நமக்கு இதை விட கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கலாம். துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 4, கிராம்பு 4, மிளகு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி இந்த மட்டன் கூட்டு பண்ண போகிறோம். முதல்ல சாட்டை அப்படிங்கிற பட்டனை அமைக்கிக்கிறோம். சாட்டைங்கிறது நம்ம வானொலி மாதிரி இந்த குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கரையும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் பாத்திரம் கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே சூடாக ஆரம்பிச்சிருக்கோம். குக்கர் சூடாக ஆரம்பித்த உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கிற பொருட்களை சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே சோம்பு வந்து சிவக்க ஆரம்பிச்சிடும். சோம்பு செவந்த உடனே அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கணும். அது கூட நறுக்கின மல்லித்தழை கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் லேசாக செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் லேசாக செவந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தாலே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு வந்து அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்படி கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிளறி விட்ட பிறகு நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த மட்டன் துண்டுகளை சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும். இனிமேல் மசாலா பவுடர்கள் சேர்க்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டீஸ்பூன். இந்த மசாலா பவுடர்களை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு தக்காளிலாம் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா சில சமயம் சில கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது வந்து வேகிறதுக்கு கஷ்டமாயிடும். நம்ம எப்போவுமே வந்து உப்பெல்லாம் வந்து லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யூனிஃபார்மாக எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட மட்டன் வந்து ரெடி ஆகும். அதனால் நான் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். ஒருவேளை நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னா ஒரே இடத்துல தான் கறி வாங்குவோம், அது நம்மளுக்கு வேகும்னு நல்லா தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே கூட உப்பு தக்காளிலாம் சேர்த்துக்கலாம். கறி வேகிறதுக்காக இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் குக்கரை சாட்டை அப்படிங்கிற மோடில் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால நம்ம கேன்சல் அப்படிங்கிற பட்டனை இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து ப்ரெஷர் குக் அப்படிங்கிற பட்டனை அமைக்கிக்கணும். ப்ரெஷர் குக்கில் 10 நிமிஷத்தை நம்ம செட் பண்ணணும். யூஷுவலாகவே இது ஹை அப்படிங்கிறது செட்டிங்கில் தான் இருக்கும், அதனால் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம்.
நம்ம அடுப்புல வச்சு பண்ற குக்கர்ல பண்றது மாரி இருந்தா, ஒரு விசில் வந்தோனே தீய நல்லா குறைச்சு வச்சுட்டு, நான் 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிருவேன். அப்போ கறி நல்லா வெந்திருக்கும். நம்ம சில நேரம் விசில கவுண்ட் பண்ணோம் அப்டின்னா, கறி குழஞ்சிரும். இல்லன்னா சரியா வேகாது. இனிமே இந்த குக்கரோட மூடிய போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம யூசுவலா பிரஷர் குக்கர் வால்வ் இருக்கும்ல, அந்த ஸ்டீம் வால்வ போட்டுட்டு, அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். குறிப்பிட்ட டைம் ஆனோனே இந்த பிரஷர் குக்கர் தானே ஆஃப் ஆயிரும். பிறகு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு, நம்ம அந்த ஸ்டீம் வால்வ ரிலீஸ் பண்ணிக்கணும். அப்ப நம்ம கையில பட்டுறாம மெதுவா நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா, பிரஷர் ஃபுல்லா போயிட்டு, அந்த பிரஷர் வால்வ் வந்து கீழ அமுங்கிடும். பிரஷர் வால்வ் கீழ அமுங்கின உடனே நம்ம சேஃப்டியா நம்ம வந்து மூடிய திறந்துரலாம். இனிமே கறி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி ஒரு பீஸ் எடுத்து அமுக்கி பார்ப்போம். நம்ம கறி வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்திருக்கு. இது கூட நறுக்குன தக்காளிய சேர்த்துக்கிறோம். கூடவே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறோம். முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து சேர்த்துக்கிறோம். நான் எப்பவுமே மட்டன் கூட்டு பண்ணும்போது மட்டன் குழம்பும் பண்ணுவேன் அப்படிங்கிறனால, இந்த மிச்சம் இருக்கிற அரைச்ச மசாலாவ வந்துட்டு குழம்பு பண்றதுக்கு பயன்படுத்த போறேன். இனிமே மறுபடியும் இந்த பிரஷர் குக்கரோட மூடிய போட்டுட்டு, 3 நிமிஷம் அத வந்து நம்ம பிரஷர் குக்குங்கிற செட்டிங் பண்ணி குக் பண்ண போறோம். நம்மளோட ரெகுலர் பிரஷர் குக்கர்லனாலும், ஒரு விசில் வந்த பிறகு தீய குறைச்சு வச்சு 3 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம குக்கர திறந்து பார்த்தோம்னா, தக்காளி, அந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு, நல்ல வாசனையா இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த வாட்டரியா இருக்கும். இந்த குழம்பு மாதிரி இருக்கும். அதனால மறுபடியும் சாட்டேங்கிற மோடுக்கு மாத்திட்டு, 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வைக்கணும். இல்ல பிரஷர் குக்கர்லன்னா நம்ம மூடிய திறந்துட்டு, அப்படியே கொதிக்க வச்சோம்னா, நம்மளுக்கு இந்த எக்ஸஸா இருந்துச்சுல்ல, அந்த தண்ணி எல்லாம் எவாப்பரேட் ஆயிட்டு, நம்மளுக்கு நல்ல கெட்டியான கூட்டு கிடைச்சிரும். 10 நிமிஷம் நம்ம இப்படி லேசான தீயில கொதிக்க வச்சோம் அப்படின்னா, கூட்டு நல்லா திக்காயிருச்சு. பாருங்க, இப்ப நம்ம கூட்டு எவ்வளோ திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவோம். நம்மளோட மட்டன் கூட்டு ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். நாங்க இத இன்னைக்கு மட்டன் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியலோட செஞ்சிருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோட வந்து உங்களலாம் பார்க்குறேன். அன்டில் தென், டேக் கேர். சீ யூ.